வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அத்தோ கடை முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இதை எக் பேஜோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பர்மீஸ் ரெசிபி. நம்ம நார்மலாக முட்டையை வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த எக் பேஜோ செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் சன்னமாக. இந்த வெங்காயத்தை சேர்த்து இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு நல்ல மிதமான தீயிலே இருக்கட்டும், இல்லைன்னா வெங்காயம் கருகிரும். வெங்காயம் கரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கசப்பு டேஸ்ட் எடுக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுட்டு வெங்காயத்தை எடுத்து வச்சு லைட்டாக அழுத்தினோன்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ இதை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கின அதே எண்ணெயில் நம்ம பூண்டு ஒரு 2 கட்டி அளவுக்கு, அதாவது ஒரு 20-25 பல் பூண்டை சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் மிதமான தீயில் வச்சு. பூண்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா சேர்த்திக்கலாம். ஆனால் பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பூண்டும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வதக்கின எண்ணெய் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எக் பேஜோ செய்யறதுக்கு இந்த எண்ணெயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுக்கணும். இந்த உப்பு கரைசல் தண்ணி நம்ம எக் பேஜோக்கு யூஸ் பண்ணுறோம். இது கூட நம்ம 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பேஜோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டோம். உப்பு தண்ணி, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் புளி கரைசல் தண்ணி. புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி தழை, வெங்காயம் பூண்டு வதக்கி வச்சுருக்க எண்ணெய், வதக்கி வச்சுருக்க வெங்காயம், வதக்கி வச்சுருக்க பூண்டு. இப்போ இந்த 3 முட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஹாட் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது நார்மலாக நம்ம ஒரு 5 நிமிஷம் முட்டை வேக வச்சோம் அப்படின்னா கூட 2 நிமிஷம் சேர்த்து வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை வேக வச்சுட்டு அதை தோலை உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டையில் நடுவில் கீத்து மாதிரி போட்டு எடுத்துக்கணும். ஃபுல்லாக 2ஆக கட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக பேக்கெட் ஓப்பன் பண்ணுற மாதிரி நடுவில் மட்டும் ஸ்லிட் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், உள்ளே கொஞ்சம் மஞ்சக்கரு தெரியும். அதையும் சேர்த்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் பெருசாக இருந்துச்சுன்னா தான் மசாலா உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ண முடியும். அதனால் லைட்டாக கீறி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒட்டுக்காக நிறையா வச்சு அழுத்த வேண்டாம், அப்போ முட்டை பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன்லேயோ அல்லது கையிலையோ கூட அதை அழுத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டையும் கொஞ்சம் இதுக்கு மேலே சேர்த்து லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயத்தை விட கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பொடிச்சு வச்சுருக்க மிளகாய், அதாவது அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இது கூட வெங்காயம் பூண்டு வதக்கி வச்சுருக்க எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் உப்பு கரைசல் தண்ணி அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன், புளி தண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்திட்டு இதுக்கு மேலே பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்திட்டோன்னா நம்மளோட அத்தோ கடை முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வீட்லேயே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.